142வது சங்கீதத்தினுடைய முன்னுரை விதமாய் சொல்லுகிறது. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். தாவீது அவனுடைய வாழ்நாளில் அநேக முறை அவன் சவுலுக்கும் அவனுடைய விரோதிகளுக்கும் தப்பி ஓடி அவன் ஒளிந்து கொள்ளுகிற போது, கெபியில் இருக்கிற போது அவன் பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல். மஸ்கீல் என்று சொன்னால் ஞான போதகங்கள் அடங்கியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த சங்கீதம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்படியான பாடம்? தாவீது மிக அதிகமாக நெருக்கப்படுகையில், அவன் தன்னுடைய சத்துருக்களுக்கு தப்பி ஓடுகையில் அவனுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த வேதனையின் சூழ்நிலையின் நடுவிலே அவனுடைய விண்ணப்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கே ஏற்கனவே சொல்லப்படி தாவீது கெபியில் இருந்தான். 2 இடங்களிலே, 1 சாமுவேல் 22வது அதிகாரம், 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் 2 குகைகளில் தாவீது அவன் தன்னை ஒளித்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. அதுல்லாம் என்கிறதான குகை, அது 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்கேதி என்கிறதான ஒரு குகையின் அனுபவம் 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இப்படி தன்னை ஒளித்து கொள்ளும்படி அவனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? இதே சங்கீதத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. 6வது வசனத்தில் பாருங்கள். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்று சொல்லுகிறார். என்னை பின்தொடருகிறவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி பின்தொடருகிறவர்கள் என்னை விட பலவான்களாய் இருக்கிறார்கள் என்று தாவீது தான் நெருக்கப்படுகிற, தனக்கு உதவி செய்யும்படி ஒருவரும் இல்லாமல் தன்னை மறைத்து கொள்ளும்படி, தன்னை பாதுகாத்து கொள்ள தான் பதுங்கி இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பண்ணுகிறதான விண்ணப்பம். சில நேரங்களிலே தாவீதுக்கு எதிரிகள் இருந்தது போல, தாவீதினுடைய உயிரை வேட்டையாட அவனை பின்தொடர்ந்த பலவான்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் வரலாம். நாம் தனித்து விடப்பட்ட, ஒருவரும் உதவி செய்வதற்கு இயலாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் என்று நாம் ஒருவேளை அப்படி தனித்து விடப்பட்டவர்களாக, நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட பெரியவைகளாக, பலத்தவைகளாக, அவைகளை மேற்கொண்டு போராடி ஜெயிப்பதற்கு பலனற்றவர்களைப் போல ஒருவேளை நாம் உணரலாம். அப்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் தாவீது அப்படியான சூழ்நிலைகளை ரொம்ப லிட்டரலா, மிகவும் அதிகமாக தன்னை பின்தொடர்ந்து சவுலே வந்து அவனோடு ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில் எப்படி ஆண்டவரிடத்துக்கு நேராக அவன் தன்னை திருப்பினான் என்று இந்த முதல் 2 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் 4 விதமான காரியங்கள். ஜெபங்களில், ஆண்டவரை நோக்கி நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களில் நம்முடைய ஜெபம் எப்படியானதா இருக்க வேண்டும் என்று 4 காரியங்கள் இதன் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். இன்னொரு நல்ல வார்த்தை, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். பாருங்கள், ஆபத்து இருக்கிற போது, வேதனையின் உச்சத்தில் இருக்கும் போது நாம் நமக்குள்ளே மௌனமாய் இருக்க முடியாது. வேதனை அதனுடைய உச்சத்தை தொடும் போது நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என்று சொல்லி தாவீது இந்த வசனத்தில் 2 முறை சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய ஜெபம் ஆண்டவரை நோக்கி, நம்முடைய வேதனையின் நடுவில் நாம் ஏறெடுக்கிற ஜெபம் அது ஒரு சாதாரணமான ஒரு ஜெபமாக இருக்கக்கூடாது. அது ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு ஜெபமாக, ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறவர்கள் தங்கள் பலனையெல்லாம் திரட்டி கொண்டு எப்படி அவர்கள் சத்தமிட்டு உதவிக்காக அவர்கள் கூப்பிடுவார்களோ அதை போல நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். சத்தமிட்டு ஜெபிப்பது என்றால் என்ன? சத்தமிட்டு ஜெபிப்பது என்பது வெறும் வாய்ஸோடு அல்லது நம்முடைய சத்தத்தோடு மட்டும் தொடர்பு கொண்டது அல்ல. அது உண்மையான வேதனையின் நடுவில் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற ஆழமான விசுவாசத்தின் நம்பிக்கை. ரோட்ல போய் கொண்டிருக்கிறோம், சில நேரங்களில் நிறைய பாருங்கள் மிருக ஜீவங்கள், அது ஆடோ அது மாடோ அல்லது சில நேரங்களில் நாய்களோ சிறு பிள்ளைகளை துரத்தும் போது பாருங்கள், அந்த பிள்ளைகள் அந்த ஆபத்தின் விளிம்பில் இருந்து ஒரு உதவி கிடைக்கும்படி அமைதியாய் நின்று கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு உதவி கிடைக்காது. அந்த ஆபத்தின் நடுவில் அந்த பிள்ளை எவ்வளவு வீறிட்டு அது சத்தமிட்டு கூப்பிடுகிறதோ அப்பொழுதுதான் ஒரு உதவி அதை நோக்கி வருகிறது. அப்படியானால் ஆண்டவரை நோக்கி நம்முடைய நெருக்கடிகளின் நடுவில்
நடுவிலே இதயம் திறந்து ஆண்டவரே என்னுடைய உள்ள நிலைமையை அப்படியே நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் மேல ஆழமான விசுவாசத்தை அந்த அந்த ஜெபம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நிறைய நேரத்தில் பாருங்க, உண்மையில் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை தேவ சமூகத்தில் வாயார சொல்ல வேண்டும். சில நேரத்தில் ஜெபங்கள், மௌனமான ஜெபங்கள் உண்டுதான். கண்ணீரோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்த ஜெபங்களும் கேட்கப்பட்டிருக்கவைகள் தான். ஆனால் சங்கீதக்காரனுடைய ஜெபம் பாருங்கள், எவ்வளவு அருமையான ஜெபம். தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி ஆண்டவரை உம்மை நோக்கி நான் சத்தமிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஏன் சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டும்? சத்தமிட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் அது சிறைப்பிடிக்கப்படுகிறது. நம்முடையதான உணர்வுகள் அது தேவனை நோக்கி திரும்புகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், நாம் என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோமோ அது நம்முடைய இருதயத்தில் பதிகிறது. நல்லா ஜெபிக்கும் போது பாருங்கள், அமைதியாய் மௌனமா அப்படியே ஜெபித்து பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நம்முடைய சிந்தை எங்கேயோ போய்விடும், தூக்கம் வந்துவிடும், ஏதோ ஒன்று. ஆனால் தேவ சமூகத்தில் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நான் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சத்தமிட்டு நம்முடைய நிலையை சொல்லுவோமானால் நம்முடையதான எண்ணங்கள் அது சிதறடிக்கப்படாமல், கவன சிதறல் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்க அந்த ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், நாம் உள்ளுக்குள் எதை நம்புகிறோமோ அதை நம்முடைய வார்த்தையினால் வெளியே அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று உள்ளார நெஞ்சார ஆழத்திலிருந்து நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் அது அறிக்கையிடப்பட வேண்டும். ஆண்டவரே நான் உண்மையில் உம்மை நம்புகிறேன், என் சூழ்நிலை நடுவிலே நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நம்புகிறேன் என்று நம்முடைய நாவினால், வார்த்தைகளினால ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதனால் தான் இதே சங்கீதக்காரன் தாவீது 18ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். அவனுடைய வார்த்தைகளை பாருங்கள், என் நெருக்கத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன்? நான் கூப்பிட்டேன், நான் அவருடைய ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அந்த ஜெப அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. தேவ சமூகத்துக்கு வந்தா நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தம் உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் இருப்பவற்றை ஊற்றுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல ஜெபத்துக்கு, இந்த ஜெபத்துக்கு ஒரு நல்ல மாதிரி யார் என்று சொன்னால் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து எபிரேயர் 5வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தோமானால், அவர் 7வது வசனம், அவர் மாம்சத்தில் இருக்கையில் அவர் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் என்ன செய்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், பலத்த சத்தத்தோடு ஜெபிக்க வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் நான் இப்படித்தான் இருக்கு, தாவீது அதைத்தான் செய்தான். ஆண்டவரே நான் சத்தமிட்டு உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று 2வது வார்த்தையை பாருங்கள். அதே வசனத்தில் கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு நான் என்ன செய்கிறேன்? கெஞ்சுகிறேன். ஐ கிரை ஃபார் மர்சி என்று சொல்லப்பட்ட, நான் சத்தமிட்டு கெஞ்சுதல் என்பது நான் அழுகிறேன். எதற்கு அழுகிறேன்? ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காக நான் பெற வேண்டி நான் அழுகிறேன் என்ற வார்த்தை பாருங்கள். உதவி கேட்டு அழுதுகிற வார்த்தை இந்த இடத்துல அங்கே கெஞ்சுகிறேன் என்று சொல்லப்படுது தமிழ் வேதாகமத்தில். ஆனால் உண்மையில் அதில் எபிரேய பதத்தில் சொல்லப்பட்ட, நான் உதவி கேட்டு நான் அலறிக்கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் சில நேரங்களில் மற்றவிடத்தில் போய் உதவி கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரே என் கைகளை உயர்த்தி நான் உம்மை நோக்கி நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் அலறுகிறேன் என்றுதான் ஒரு ஜெபம் தான் தாவீதினுடைய ஜெபம். 2வது வசனத்தில் பாருங்க, அவருக்கு 3வது காரியம் சொல்லப்படுகிறது. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என்று சொல்ல. ஊற்றுதல் என்றால் என்ன? emptying oneself, ஒருவருடையதான மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் மறைக்காமல் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுவது, அப்படியே கொடுத்து விடு. ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை முழுவதும் ஊற்றுவது போல அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் நாம் எப்படியாய் திரும்ப வேண்டும் என்று புலம்பல் புஸ்தகத்தில் அப்படித்தான் 2வது அதிகாரத்தை சொல்ல, எழுந்திரு, நீ அடக்கி கொள்ளாதே, நீ சத்தமிட்டு கூப்பிடு, உன் கண்கள் கண்ணீரை என்ன செய்யட்டும்? தேவ சமூகத்தில் வடிக்கட்டும். தேவ சமூகத்தில் அப்படி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 4வது வார்த்தையை பாருங்கள், அந்த 2வது வசனத்தில், என் நெருக்கத்தை நான் அறிக்கை செய்கிறேன். என் நெருக்கத்தை நான் அறிக்கை இடுகிறேன். டிக்ளேரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெளிவாக சொல்லுதல் என்று அர்த்தம். தெளிவா ஆண்டவரே நான் என்ன உணர்கிறேன், என் சூழ்நிலை என்ன. நிறைய நேரம் நமக்கு ஒன்று தோணும், நான் சொல்லாமலே என் ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா நான் என்ன நினைக்கிறேன், என் கஷ்டம் என்ன, இதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்று சில நேரங்கள்
நேரங்கள் நம்ம நினைக்கலாம் தேவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவர் நம்முடைய வாயிலிருந்து அவர் கேட்க விரும்புகிறார், நம்முடைய சூழ்நிலையை அவர் அறிய விரும்புகிறார். நாம் அதில் தேவ உதவியை ஒத்தாசை எப்படி நாடுகிறோம் என்பதை ஆண்டவர் அறிய விரும்புகிறார். அதெல்லாம் ஜெபத்துல தான் சொல்ல முடியும். ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன் அப்பா, இப்படி ஒரு ஜெபம் செய்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே அவருக்கு நம்முடைய கூப்பிடுதலை அவர் மறவாத தேவன். ஆண்டவர் சொல்லுற ஆண்டவர்கிட்ட நம்மளும் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்க வல்லவர். இந்த வார்த்தை கிடைச்சிட்டா போதும், ஆண்டவர் உடனே இறங்கி வந்து நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். அந்த ஜெபத்தை எதையும் மறைச்சு வைக்காம எப்படி உணர்கிறோமோ, என்ன கடந்து வருகிறோமோ, ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்ற தாகத்தை ஏக்கத்தை நல்ல சத்தமிட்டு ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார்.